Hey guys, happy evening. This is Devaki from Bharat Fintech Solutions. இன்னைக்கு மார்க்கெட் க்ளோசிங் பில் பார்க்கலாம். as usual என்னென்ன டாபிக்ஸில் கவர் பண்ணுறோம் இந்த ஸ்லைடில் இருக்குது. ப்ளீஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதை ஃபாலோ பண்ணி அதர் ஸ்டாக் நியூஸ் இண்டிவிஜுவல் நியூஸ் தனியான வீடியோ வரும், அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவிங் ஆன் த ஸ்லைட், சென்செக்ஸ் இன்னைக்கு 0.98% ஏறி இருந்தாங்க. ஏறிட்டு 71,060 அப்படின்ற லெவலில் இன்னைக்கு செட்டில் ஆயிருந்தாங்க. பிக்கஸ்ட் கெய்னர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தா டாடா ஸ்டீல், அவங்க 4% ஏறி இருந்தாங்க. பவர் கிரிட் 3.48% ஏறி இருந்தாங்க. HCL டெக் 3.43% ஏறி இருந்தாங்க. இண்டஸ்இண்ட் பேங்க் 3.23% ஏறி இருந்தாங்க. அண்ட் டெக் மஹேந்திரா 3% ஏறி இருந்தாங்க. பிக்கஸ்ட் லூசர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தா ஐசிஐசிஐ பேங்க், அவங்க 3% இறங்கியிருந்தாங்க. ஆக்சிஸ் பேங்க் 2.76% இறங்கியிருந்தாங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸ் 2% இறங்கியிருந்தாங்க. அண்ட் டிசிஎஸ் 0.35% இறங்கியிருந்தாங்க. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட், நிஃப்டி இன்னைக்கு 1.01% ஏறி இருந்தாங்க. ஏறிட்டு 21,453 அப்படின்ற லெவலில் இன்னைக்கு க்ளோஸ் ஆனாங்க. பிக்கஸ்ட் கெய்னர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தா ஹிண்டல்கோ 4.39% ஏறி இருக்காங்க. டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டரிஸ் 4% ஏறி இருந்தாங்க. டாடா ஸ்டீல் 4% ஏறி இருந்தாங்க. ஹெச்சிஎல் டெக் 3.47% ஏறி இருந்தாங்க. அண்ட் பவர் கிரிட் 3.47% ஏறி இருந்தாங்க. பிக்கஸ்ட் லூசர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தா ஐசிஐசிஐ பேங்க் 3% இறங்கியிருந்தாங்க. ஆக்சிஸ் பேங்க் 3% இறங்கியிருந்தாங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸ் 2% இறங்கியிருந்தாங்க. அதானி போர்ட்ஸ் 1.46% இறங்கியிருந்தாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் 0.77% இறங்கியிருந்தாங்க. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட், இன்னைக்கு ஓப்பனிங் ட்ரேட். ஓப்பனிங் அப்போ மார்க்கெட் ரெட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸும் சரி நிஃப்டியும் சரி நேத்தனோட ப்ரீவியஸ் க்ளோஸை கம்பேர் பண்ணுறதுக்கு இன்னைக்கு ஓப்பன் ஆனது அதை விட கம்மியாக தான் ஓப்பன் ஆயிருக்காங்க. ப்ரீவியஸ் க்ளோஸு, டே லோ, டே ஹையெல்லாம் சென்செக்ஸ் நிஃப்டி அப்படின்ற ஸ்லைட்ஸில் செப்பரேட்டாக ஸ்மால் நோட்டாக கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மார்க்கெட் எண்ட் ஆனப்போ மார்ஜினலாக ஹையராக தான் எண்ட் ஆயிருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப வாலிட்டைலாக இருந்தது, ஏறிச்சு இறங்குச்சு, அந்த மாதிரி பொசிஷன்லேயே இருந்தது. ஸோ இதுக்கு ஏறுறதுக்கான ரீசன் யார்ல எந்தெந்த செக்டர்ஸ்லாம் லீட் பண்ணாங்கன்னு பார்த்தா ஐடி, மெட்டல் அண்ட் எனர்ஜி ஸ்டாக்ஸ். 9:55க்கு இன்னைக்கு மார்னிங் சென்செக்ஸ் 0.5% ஏறி இருந்தாங்க. ஏறிட்டு 70,744 அப்படின்ற லெவல்ல இருந்தாங்க. நிஃப்டி 0.5% ஏறி இருந்தாங்க. ஏறிட்டு 21,352 அப்படின்னு இருந்தாங்க. இன்னைக்கு சென்செக்ஸ் பேக்ல ஆக்சிஸ் பேங்க் தான் டாப் லூசரா இருந்தாங்க. மார்னிங் ட்ரேட்ல 4% இறங்கியிருந்தாங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸ், பாரதி ஏர்டெல், ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் மாருதி இவங்க எல்லாமே இன்னைக்கு கட்ஸ்ல தான், அதாவது ரெட்ல தான் ஓப்பன் ஆனாங்க. இன்ஃபோசிஸ், HCL டெக், ஏபிஐ அண்ட் டெக் மஹிந்திரா இவங்க எல்லாமே லாபத்துல தான் ஓப்பன் ஆயிருந்தாங்க. பிராடர் இண்டெக்ஸ் இன்னைக்கு பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸை விட மார்னிங் ட்ரேட்ல அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நிஃப்டி மிட் கேப் 100ம் நிஃப்டி ஸ்மால் கேப் 100ம் 1% கெயின் பண்ணியிருந்தாங்க. நேத்திக்கு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இந்தியன் ஷேர்ஸ் வர்த் ஆஃப் 3,115 crore ஷேர்ஸை வித்துட்டாங்க நேத்து. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 214 crore நேத்து வாங்கியிருந்தாங்க. நிஃப்டி மீடியா அண்ட் நிஃப்டி பிஎஸ்யூ பர்டிகுலரா 1% ஏறிடுது. ஃபர்ஸ்ட் ஹவர் ஆஃப் ட்ரேட்ல சப்போர்ட் பண்ணியிருந்தது மார்க்கெட்க்கு. ஃபார்மா, எஃப்எம்சிஜி அண்ட் ஐடி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே டாப் செக்டரா இருந்தாங்க கெய்னர்ஸ்ல. வைல் ஆட்டோவும் ரியாலிட்டியும் 0.8% இறங்கியிருந்தாங்க. இந்தியா விக்ஸ், மெஷர் ஆஃப் எக்ஸ்பெக்டட் வாலிட்டாலிட்டி இன் மார்க்கெட், அதாவது வாலிட்டாலிட்டி இண்டெக்ஸ் இன்னைக்கு 2% மார்னிங் ட்ரேட்ல ரைஸ் ஆயிருந்தாங்க. ரைஸ் ஆயிட்டு 15 அப்படின்ற லெவல்ல இன்னைக்கு கிராஸ் ஆயிட்டாங்க. பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் 1,600 பாயிண்ட்ஸ் ப்ரீவியஸ் செஷன்ல இறங்கி இருந்தாங்க. மார்னிங் ட்ரேட்ல 0.5% ஏறி இருந்தாங்க. ஏறிட்டு 45,261 அப்படின்ற லெவல்ல இன்னைக்கு மார்னிங் ட்ரேட்ல இருந்தாங்க. இந்த பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸை மேஜரா சப்போர்ட் பண்ணுது அவங்களோட ஹெவிவெயிட் இண்டெக்ஸ் ஸ்கிரிப்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க். அவங்க லாஸ்ட் செஷன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய செல் ஆஃப்ஸ் ஸ்டாக் பிரைஸ் எல்லாம் கம்மியாயிட்டே இருந்தது. பட் இன்னைக்கு 1% கெயின் பண்ணிருக்காங்க ஹெச்டிஎஃப்சி. அவங்க கெயின் பண்ணதுனால பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸும் கெயினா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்னைக்கு க்ளோசிங் ட்ரேட் பார்க்கலாம். லாஸ்ட் 2 செஷன்ஸா மார்க்கெட்
ரெட்ல தான் க்ளோஸ் ஆச்சுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு மார்னிங் ட்ரேட்லயும் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரெட்ல க்ளோஸ் ஆயிட்டு நிறைய வாலட்டாலிட்டிலாம் இருந்தது. டேனோட லோவை விட பெட்டரா தான் இன்னைக்கு பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த அளவுக்கு பெட்டரா இல்லை, ஏதோ மார்ஜினலா தான் ஹையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஹவர்ல வந்து நிறைய பையிங்ஸ் இருந்தது, ஆட்டோ, எஃப்எம்சிஜி, ஐடி அண்ட் எனர்ஜி ஸ்டாக்ஸ்ல இருந்ததுனால நம்மளுக்கு வந்து மார்க்கெட் ஏறதுக்கான பாசிபிலிட்டி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. நிஃப்டி மீடியா தான் வந்து டாப் செக்டோரியல் இண்டெக்ஸ்ன்னு சொல்றாங்க. 3% வந்து ஹையர்ல க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிஃப்டி மெட்டல் வந்து 3% ஹையர்ல க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிஃப்டி ஆட்டோ, எஃப்எம்சிஜி, ஐடி, ஃபார்மா, பிஎஸ்யூ பேங்க் அண்ட் ஆயில் அண்ட் கேஸ் இவங்க எல்லாமே வந்து 1 to 2% வந்து ஏறிந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மீன்வைல் த நிஃப்டி மிட் கேப் 100 இண்டெக்ஸ் வந்து 1.8% ஏறிந்தாங்க. நிஃப்டி ஸ்மால் கேப் 100 வந்து 1.7% ஏறிந்தாங்க. இன்னைக்கு பிஎஸ்சியில் லிஸ்ட் ஆயிருக்கிற ஸ்டாக்ஸ்ல மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து 5.42 lakh crore வந்து இன்னைக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்க்ரீஸ் ஆயிட்டு இப்போ எந்த லெவல்ல இருக்கு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு பார்த்தா 371 lakh crore வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸ்ல அபவுட் 2355 ஸ்டாக்ஸ் வந்து கெயின் பண்ணியிருக்காங்க. 1302 ஷேர்ஸ் வந்து இன்னைக்கு இறங்கியிருக்காங்க. 85 ஷேர்ஸ் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லாம அப்படியே இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு முக்கியமா வந்து ஒரு 5 ஃபேக்டர்ஸ் வந்து இன்னைக்கு சென்செக்ஸும் நிஃப்டியும் வந்து ஏறதுக்கான ரீசன் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன ரீசன்ஸ்ன்னு பார்க்கலாம். செபி வந்து எஃபிஐஸ்க்கு வந்து 7 months வந்து டைம் கொடுத்துருக்காங்க அவங்களோட பொசிஷன்ஸை வந்து ஹோல்டிங்கை லிக்விடேட் பண்றதுக்கு. எப்போ அப்படின்னா இன்கேஸ் அவங்க வந்து ஒரு டேட்டா வந்து கேட்டிருந்தாங்க, அவங்களோட இன்வெஸ்டர்ஸ்னோட டேட்டா வந்து செபி வந்து எஃபிஐ கிட்ட கேட்டிருந்தாங்க. அந்த டேட்டா வந்து ஒருவேளை அவங்க Jan 29th கொடுக்கல அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட ஹோல்டிங்ஸ் எல்லாமே வந்து செல் ஆஃப் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடிஷ்னல் 7 months அவங்களுக்கு கிரேஸ் டைம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுமே வந்து இன்னைக்கு 286 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் கெயின் பண்றதுக்காக அவங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 2% ஏறி இருந்தது, ரிலையன்ஸ் வந்து 1.2% ஏறி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் ரீசனா என்ன சொல்றாங்கன்னா குளோபல் மார்க்கெட்ல வந்து பாசிட்டிவ் கியூஸ் இருந்ததுன்னு சொல்றாங்க. வெனஸ்டே இன்னைக்கு குளோபல் மார்க்கெட் வந்து ஏறி இருந்தாங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன ரீசன்னாலனா டெக்ல வந்து ஐடி கம்பெனிஸ்ல வந்து நல்ல பாசிட்டிவான ஏர்னிங்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சைனா அத்தாரிட்டிஸ் கிட்ட இருந்து அவங்க கிட்ட இருந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ஏறினதுக்கான சப்போர்ட் ஒன்று வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்ற ரீசன் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து டிக்ளைன் ஆயிருக்குது, அது ஒரு ரீசன் சொல்றாங்க. அது வந்து 0.5% இறங்கி இருந்தது. இருந்தாலுமே கூட இன்னைக்கு இறங்கிதுன்னு சொல்றாங்க. இருந்தாலுமே கூட மந்த்தை கம்பேர் பண்ணி பாக்குறப்போ வந்து 2% வந்து ஏறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஆயில் இம்பேக்ட். ஆயில் பிரைஸ் வந்து கம்மியா இருக்குது மார்ஜினலான்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு ரீசன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக் நியூஸ், இம்பார்ட்டன்ட் நியூஸ் மட்டும் பார்க்குறோம், மீதியெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஜி என்டர்டைன்மெண்ட் வந்து இன்னைக்கு 8% ஏறி இருந்தாங்க. நேற்று செஷனில் வந்து 33% வந்து இறங்கியிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கும் சோனிக்குள்ள மர்ஜர் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன ரீசனால. பட் இன்னைக்கு வந்து 8% வந்து ஏறி இருந்தாங்கன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து 2% ஏறி இருந்தாங்க. எதுக்கப்புறமானா அவங்க அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. யார்கிட்ட இருந்துன்னா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு மர்ஜர் பண்ண போறாங்க. யாரு கூடனா ஃபின்கேர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கூட மர்ஜர் பண்ண போறாங்க. அதுக்கு அப்ரூவல் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னது ரீசன்னால எங்களோட ஸ்டாக் வந்து 2% ஏறி இருக்காங்க. Thank you so much for listening me. Have a great time.